இதை வந்துட்டு ப்ரொபோசல் பண்ணது திமுக, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தாவேகா. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ரொபோசல் போயிருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு? ப்ரூஃபா? எனக்கு ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப அவங்கள தப்பானவங்கன்னு காட்டணும்னு பேசுறாங்க. தப்பானவங்க தான். அதாவது மக்களுக்கு ஒண்ணு ப்ராப்ளம் வருதுன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லாம ஓடி போற டீம், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து மைக்க பிடிச்சி பேசுற டீம். 15 வருஷமா பிஜேபி ஆள்றதுனால அவங்க வந்துட்டு இதுக்கு காரணம் காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லிட்டு மூடி மறைச்சு போவாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அதாவது பல வருடங்களா தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட நிரந்தர பணி வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி லாஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்துட்டு நீதி கிடைச்சதா? இல்ல, அந்த கவர்மெண்ட்ல கிடைக்கல. அந்த கவர்மெண்ட்ல கிடைக்கல. இந்த கவர்மெண்ட்ல நீதி கிடைச்சதா? அதாவது தாவேகா அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா இல்லையா? அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரும். தூய்மை பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவால இறங்கி, அதாவது கூவநதி, கடல், இந்த மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு இறங்கி போராட்டம் பண்ண சொல்ல நிறுத்தணும் அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட அறிவுத்திறன் பேரில் நம்ம தூய அமைச்சர் சேகர் பாபு அவர் போய் டைரெக்டாக போயிட்டு என்ன பேசினார்னா, அவங்ககிட்ட உங்களோட கோரிக்கையை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதாவது தனியார் மையத்துக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்காம அரசாங்க பணியாகவே நம்ம மாற்றுவோம், நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் இல்லை எங்களுக்கு, நீங்கள் தான் தாய்மை பணியாளர்கள் எங்களுக்கு அப்படின்னு டைலாக் விட்டு வந்தார். ஓகே. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அந்த தூய்மை பணியாளர்கள் மனசில், அதாவது விஜய் அண்ணா, விஜய் அங்கிள் அவரு ஒரு நல்ல விஷயம் செய்வாருன்ட்டு. ஆனா இது மட்டுமா நடந்தது? அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்கள அடிச்சது, நிறைய பூந்து தேவையில்லாத விஷயம் நடந்தது, இதெல்லாம் நிறைய நடந்தது. அங்க போய் களத்துல நின்னது யாரு? சீமான் அவர் நின்னாரு, நிறைய பத்திரிகையாளர் போனாங்க. ஆனா யார் ஓட்டு போட்டாங்க நமக்கு தெரியாது. மக்கள் தேர்ந்தெடுத்தது யாருன்னா சிஎம் ஜோசப், அவரை தான் நம்பினாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள்னு சொல்லி ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல வந்து ஒரு 5-6 பேர் வந்துட்டு அவர் டைரக்டா பனையூர் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. அதோட வீடியோவும் வந்தது. அப்போ இளைய தளபதி விஜயே என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஆட்சி வந்துச்சுன்னா தூய்மை பணியாளர்களை நாங்க தனியார் மையத்துக்கு கொடுக்க மாட்டோம், தாரவாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சும்மா டீஸ்பூன்ல கொடுக்கல, ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காரு. அது எதுல சொன்னாரு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க? யார் சொன்னா? அவங்க தான் வெளியில பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்க அவரை நம்புறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கண்டிப்பா போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும்ல. ஆனா இந்த தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்களா அப்படியா, யார் அவங்க, எங்க இருக்காங்க, யார் கேட்குறா? நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, அப்படிதான் ரியாக்ஷன் இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு யார் தெரியுறாங்கன்னா, கார்பரேட் அந்த கான்ட்ராக்டர்ஸ் வாங்க வாங்க வாங்க, நாங்கள் வந்துட்டு தூய்மை பணியாளர்களை டோட்டலாக அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் அவங்கள எடுத்துக்கங்க, அவங்கக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குங்க, நீங்கள் என்ன தர போகிறீங்க, இஎஸ்ஐ வேணுமா, பிஎஃப் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்காது உங்கள் விருப்பம், எனக்கு அவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, எத்துங்க அப்படின்னு சொல்லி தர பார்த்துட்டாங்க. இதை பண்ணது யாரு? இதை வந்துட்டு ப்ரொபோசல் பண்ணது திமுக, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தாவேகா. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதை ஆல்ரெடிங்க மே 20, அதாவது சேலத்துல ஆத்தூர் அந்த மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம். அதுல அருண்ன்ற ஒரு தொழிலாளர், அவர் என்ன பண்றாருன்னா 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து அதுல அங்கே கான்ட்ராக்டில், அதாவது அரசாங்கத்துக்கு கீழே இதுக்கு முன்னாடி டெம்பரரியாக வேலை செஞ்சவங்க அப்படியே இவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்களே, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. நீங்கள் இஎஸ்ஐ கேட்கக்கூடாது, பிஎஃப் கேட்கக்கூடாது, நிரந்தர பணி கேட்கக்கூடாது, இன்க்ரிமெண்ட்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டு நீங்கள் போராட்டம்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு தூக்குவோம், எல்லாத்துக்கும் சம்மதம்னா கையெழுத்து போடு. புரியல, இதுக்கு பேர் என்ன வேலையா? அடிமை, கொத்தடிமை. அப்புறம் இவ்வளோ நேரமாக வேலைன்னு பேசியிருந்தீங்க. ஏங்க, தொழிலாளர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க விஜய் அண்ணா நம்ம தமிழன். இந்த மாதிரி டிவிகே கவர்மெண்ட்ல ஏன் பண்றாங்க? அவங்களாம் பண்ண மாட்டாங்களே இப்படி? அது அவங்க தான் சொல்லுவாங்க. நான் போய் சொல்றேன்ல, நீங்க என்ன பண்ணுங்க, நான் போய் சொல்றேன்னாக்கா டைரக்டா விகடன் நியூஸ் அதுலேயே போங்க, கம்ப்ளீட் அறிக்கை இருக்கு. வீடியோ வேணும்னா சத்தியம் தொலைக்காட்சியில போங்க, அந்த பத்திரம் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அது முதல் கொண்டு இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. இல்லை, இந்த ஏதோ ஒரு என்டர்பிரைஸ் சொல்றீங்களா? எஸ்ஆர் என்டர்பிரைஸ், எஸ்ஆர் சேலம்ல ஆத்தூர். அதுதான் அவங்க கிட்ட கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ரொபோசல் போயிருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு? ப்ரூஃபா? என்னது, அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, வெறும் சேலம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 12 மாநகராட்சியில் தனியார் நிறுவனத்துக்கிட்ட தூய்மை பணியாளருக்கான ஆலோசனைகளுக்காக ஒப்பந்தங்களில் கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இப்போ ஆல்ரெடி சேலத்தில் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் சைன் வந்தது மே மாதம், அதாவது மே 20னா தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அது சேலத்தில். இப்போ ஒரு 12 மாவட்டத்தை
பிரைவேட் செக்டர்ட்ட கொடுக்குறாங்க. அதை பத்தி ஆலோசனை போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு கண்டிச்சு ஜூன் மாசம் 21 சென்னையில 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கு நோக்கி போறாங்க, செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி போனாங்க. அதை வந்துட்டு தடுத்து ஓகே. ஆனா இது ஒரு நாள் பல நாள் போராட்டம் இவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக அரசாங்கம் வந்திருக்குல்ல, அவங்களுக்கு தான் அப்பயே சொல்லிட்டாங்களே எனக்கு ஒரு டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க நாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்துட்டு இவங்க ஃபுல்லா கான்ட்ராக்ட் பிரைவேட்டா கொடுத்துட்டா ஒரு பயம். அந்த பயத்துல தான் ஆல்ரெடி சேலத்துல கொடுத்துருக்காங்க, மற்ற மாநகராட்சியில் கொடுக்குறாங்களே சொல்லிட்டு அந்த 500 பேர் போயிட்டு சென்னை மாநகராட்சி கிட்ட போயிருக்காங்க. இது சென்னையில் 21 நடந்தது. அப்படியே 22 ஈரோடு மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே. இதை கண்டிச்சு எல்லாம் தனியார் மையத்திட்ட கொடுத்தா நிரந்தர பணி என்ன வருது சொல்லிட்டு நிரந்தர பணி கோரிக்கையை வச்சு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதாவது தாவேகா கூட்டணியில் இருக்க சிபிஎம், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே வந்து இதுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பணியாளர்களுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி. இது எனக்கு என்னன்னா இதுல இருந்து நீங்க சொன்னதும் நான் இன்னைக்கு பார்த்த நியூஸ், நீங்க கலாச்சிங்கள பவுடர் தட்டி போட்ட அமைச்சர் வேலை செய்ய விடாம, அதுதான் அவங்க வந்து ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு வராங்கன்னா எல்லா ஏரியாவில் இருக்க எம்எல்ஏஸ் இருக்காங்க, சாரி கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் முன்னாடி வந்து வேற கட்சியில இருந்து வந்தவங்கல்ல, அவங்கெல்லாம் அதை கொண்டு வர முடியாம தடுக்கிறாங்களா? அப்ப டார்கெட், நெக்ஸ்ட் டார்கெட் நீங்க இதையும் என்கிட்ட கொடுத்துருங்க. எதையுமே செய்ய விட மாட்டாங்கன்றதப்போ இந்த விஷயம்லாம் மட்டும் எப்படி நடக்குது? ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருதுல்ல, உள்ளாட்சி தேர்தல், அதுக்காக இப்படி ஒரு அதாவது சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்கன்னு தெரியுமா? ஓகே. இந்த மைக்கு பிடிச்சி ரீல்ஸ் போட்டு ஆட்சி பிடிப்பாங்க. ரீல்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன மீன், ஆட்சின்றது ஒரு பெரிய மீன், கெண்டை கட்லா மாதிரி. அவங்களுக்கு கட்லா வைத்து நல்லா வறுத்து சாப்பிடணும். இந்த போராட்டம்லாம் நடத்துறாங்கல்ல, ஆர்கனைசேஷன் இருக்கணும்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இல்லாம தனியா ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. ஒரு லீட் பண்றாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டீம் பேரு உழைப்போர் உரிமை இயக்கம். அதுக்கு வந்து மாநில தலைவராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் பாரதின்றவர். ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இவர் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாம அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வேலை செய்யற இடத்துல அவங்களால வந்துட்டு எங்க உடனே போற இடமா இருக்காது. அப்படியாப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரோமிங் டாய்லெட் இருந்தா கூட பெஸ்ட், மொபைல் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா கூட ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அது. ஏன்னா பெண்களும் வேலை செய்யறாங்க. ஆமா, அவங்களாம் வந்துட்டு மதிக்கிற மாதிரி இல்லையே. அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம்லாம் வெயில் ஊர்ல ஒரு 3 தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க. இந்த அடிக்கிற வெயில் தாங்க முடியாம இறந்துருக்காங்க. இங்க என்னன்னா இதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. இவங்க போடுற யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது ரொம்ப தடிமனா, அதாவது திக்னஸா இருக்கு. ஸோ அந்த யூனிஃபார்மை மாற்றணும். ப்ராப்பராக க்ளவுஸ் தர மாட்டுறாங்களா, மாஸ்க் தர மாட்டுறாங்க, சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா இருக்கு. இவ்வளோ ஏன் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை தாங்களேன், லீவ் இல்லையா? லீவ் இல்லை. கான்ட்ராக்டர்ஸ் கார்பரேஷன்ல, அதாவது கவர்மெண்ட்ல உங்களுக்கு அந்த ரூல் இருக்குங்க. இங்க இஎஸ்ஐ பிஎஃப்ன்றது வந்து ஒரு மேனுக்கு அது கண்டிப்பா வேணும், மேண்டிட்டரி. அதையே பத்திரத்துல வந்துட்டு வாங்க நாங்க தரமாட்டோம், அதுக்கு அக்செப்டபிளா இருந்தா கையெழுத்து போடுங்கன்னு கேட்கிற இந்த டீம் லீவு கொடுத்துருவாங்களா இல்ல 8 மணி நேரம் வேலை தான் கொடுப்பாங்களா? இல்ல, எனக்கு அதுதான் இந்த விஷயம் வந்து இது எப்படி எனக்கு புரியல. கவர்மெண்ட் தான் ப்ரொபோஸ் பண்ண, கவர்மெண்ட் தெரிஞ்சதா போச்சா எனக்கு தெரியலையே. எல்லாரும் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபா வேணும்னு கேட்குறாங்க தொழிலாளர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கும். அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யும் போது நிரந்தர பணி, அந்த ஃபேமிலி சர்வை பண்ண முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். தினமும் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலயே வேலை செய்யும் போது என்ன ஆகும்னாக்கா, அவங்களால வந்துட்டு மன ரீதியாக ஒரு மென்டல் இல்னஸ் வர ஆரம்பிச்சிடும். சைக்காலஜிக்கலி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பண்ணி கேட்கும் போதெல்லாம் சில இடத்துல குப்பைகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நம்மளால நம்ம டீமால வச்சு பண்ண முடியல. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, கார்பரேஷன்ஸ் இதை வந்து டேரெக்டாக கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம். நம்ம எவ்வளோ சொன்னாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணும். வேற ஏதாவது கான்ட்ராக்டர் கொடுத்துட்டா கான்ட்ராக்டர் நம்ம புஷ் பண்ணலாம், இந்த வேலைக்கு நம்ம ஆளுங்களை டைரெக்டாக புஷ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் எடுத்துகிட்டு போயிட்டு தனியார் மையத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்களை புஷ் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு? அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்ல, ஆளுங்க பற்றாக்குறையா அதெல்லாம் என்னன்னு. ஆனால் ரீசன் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதுதான் நம்ம பாரதி அவர் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரீசன் வச்சு தான் கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் வந்த கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட், அவங்க அதேதான், ஒண்ணுமே இல்லை. இவங்க டிவிகே கவர்மெண்ட்னா ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் கிடைக்கும்னு நம்பினாங்க. இல்ல, ஆனா நான் என்ன கேட்குறேன், இது சொன்னீங்களா இப்போ, ஆமா கையால் ஆகாது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு எங்களால முடியாது. திமுக அரசாங்கத்துல டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை பத்தி தான் பேசினாங்களா? இல்ல இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் இப்போ வரைக்கும் தொழிலாளர்கள் வெயிட் பண்றாங்க அந்த டீம் வந்து பேசுறதுக்கு நிரந்தர பணிக்காக. அதெல்லாம் கண்டுக்கல.
நேரமே இல்ல. அதான் முதலமைச்சருக்கு யார் கூட பேசுறதுக்கு நேரம் இருக்குன்னா, திரைத்துறையினர் வந்தாங்கன்னா உள்ள அனுப்புறாங்களாம், தூய்மை பணியாளர்கள் வந்தாங்கன்னா வெளில போன்றாங்களாம். ஓகே, அவர் வர வழி இருக்குல்ல, அந்த வழியில குரூப்பா போய் நின்னா எப்படி போலீஸ் எதுக்கு வேலை செய்றாங்க? அவங்களுக்கு தானே வேலை செய்வாங்க. போலீஸ் தூய்மையாளருக்கு வேலை செய்வாங்க இல்ல? நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. நீங்க வந்து ஒரு 500-300 பேரை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வழி வந்தாதான் அவங்க வராங்க. அதை பார்த்து நான் பொதுமக்கள்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்களா, தூய்மையாளர்களுக்கு நல்ல வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சென்னையை வந்து நின்னுச்சா? இல்ல வந்துருமா? பாவம் தில்லியில போராடுறாங்களே, அவங்களாம் யாருக்காக போராடுறாங்க? நான் இவங்களாம் வந்துருவாங்களா? இல்ல, அவங்களுக்காக அவங்க தான் வரணும். அதுதான் சொல்றேன் நான். அவங்க வந்து ஒரு நாள் எனக்கு அதை சொல்லும் போதே அது கரெக்டா எனக்கு மைண்ட்ல சரியா படல. ஒரு நாள் வந்தாங்க, பார்க்கணும்னு நினைச்சாங்க, கோரிக்கை வைக்கிறதுக்கு வராங்க, பார்க்கணும்னு நினைச்சாங்க, பார்க்க முடியல, போயிட்டாங்க. இருங்க சொல்றேன், முடிச்சிடறேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதெல்லாம் தாவேக அரசாங்கம் புதுசா வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் தராங்க, எத்தனை நாள்ல இதை முடிப்பீங்கன்ட்டு. ஆனா போக போக சிச்சுவேஷன் மாறிட்டே போகுது. ஸோ இவங்க இப்போ என்ன டிசிஷன் பண்ணியிருக்காங்கனாக்கா, டிசைட் பண்ண வராங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி வந்துட்டு கூவோ நதியில இறங்கி போராட்டம் பண்ணுவோமோ அதே போராட்டத்தை திரும்ப எடுத்துட்டு வருவோம். அது உடனே பண்ணணுமே. ஏங்க எந்த ஒரு மினிஸ்டரும் பேச மாட்டாங்க, எந்த ஒரு எம்எல்ஏவும் பேச மாட்டாங்கன்னா, ஏன்னா இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைம் வேணும், எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடியாதுன்றாங்கல்ல. அவங்க கவனத்துக்கு அப்போ எப்படி எடுத்துன்னு போகணுமோ அப்படி எடுத்துன்னு போனால் தானே அவங்களுக்கு தெரியும். அவங்க கவனத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி வர அவங்க கவனத்துக்கு அதெல்லாம் வரல. அர்ஜுன் அவர் வந்தாருன்னா பார்க்க முடியும், சிம்ரன் அவங்க வந்தாங்கன்னா பார்க்க முடியும், சமந்தா அவங்க வந்தாங்கன்னா பார்க்க முடியும், அப்புறம் வெங்கட் பிரபு டேரக்டர்ஸ் இவங்களாம் வந்தாங்கன்னா பார்க்க முடியும், வேற யாராவது ஆக்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா பார்க்க முடியும். இப்போ சொல்லுங்க, அவங்க பிஸி யார் கூட? மக்களுக்காக வந்தாங்களா இல்லை அவங்களோட திரை சார்ந்த தொழிலுக்காக வந்தாங்களா? இல்லை, உங்களுக்கே தெரியும் நல்லது ஒண்ணு நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படின்னு. ஐயா இல்ல, அதுக்குதாயா இவரை அதுக்குதாயா இந்த மக்கள் இவரை நம்பினாங்க, நீங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. அதுக்கு தான் சொன்னேன், அவங்க கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு நடக்கலன்னா. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு நான் அரசியலுக்கு வரேன், மறந்துறதுக்கு நான் எதுக்கு அங்க வரணும்? உங்க மைண்ட்ல இருக்க கொஸ்டின் நீங்க வைக்கிறீங்க, நான் கேட்டு நியாயமான கோரிக்கையா இல்லையா? அதாவது பசி எடுக்கிறவன் வந்து வந்து கேட்டுட்டே இருக்கணும், உங்ககிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கவங்க நான் உங்களுக்கு தரேன், நான் வந்தா நான் உங்களுக்கு தரேன், நான் வந்தா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நீங்க கதவு போட்டு உள்ள போயிடுவீங்க. அவன் தட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும், கதவு தட்டிட்டே இருப்பாங்க, நீங்க திறக்காம இருப்பீங்க. ஆனா இன்னமும் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 2 மாசம்லாம் வச்சு டைம் கொடுக்குறாங்க. இதை நீங்க ஏத்துக்கலன்னா அடுத்து நாங்க இறங்குற இடம் எங்க, கூவத்துல இறங்குவோம், அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் சொல்லியிருக்காங்க, இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலன்னா அடுத்த போராட்டங்க தான் வரும், நீங்க எதிர்பார்க்குற போராட்டம். டைம் கொடுக்குற ஸ்பேஸ் வந்து ஒரு 2 மாசம் தான் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் கேட்கறாங்கல்ல. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, நான் கரெக்டா கேட்கறேன், கிளியரா கேட்கறேன். இப்போ இந்த சரத் அவர் வந்து மேடை ஏறி பேசுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வெளியே வருதுல, அங்க ஃப்ரீயா தானே இருக்கு இடம். அந்த இடத்துல நியூஸ்லாம் இருக்கிற இடத்துல நியூஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தூய்மை பணியாளர் இப்போ ஃபாலோ பண்ணி ஓப்பனா கேள்வி கேட்குற இடம் கிடைக்கும் போது அந்த இடத்துல கேள்வி கேட்கலாம்ல. அப்போ அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ அவங்க கவனத்துக்கு போனது நம்மளுக்கு. தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு இவர் வரப்ப அங்கே ஆளுங்க வந்துருவாங்க, யார் எப்போ வரான்னு நான் சொல்லிட்டா, தூய்மை பணியாளர்கிட்ட சொல்லிட்டு வராங்க. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு போயிருக்காரு, அந்த இடத்த க்ளீன் பண்ண போங்கன்னு அனுப்புவாங்க. இவங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? இவங்க போகிறதே வந்துட்டு தலைமைச் செயலகத்துக்கு தானே போனாங்க. அங்கே அவங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு சிஎம் ஜோசப் விஜய்க்கு தெரியணும், எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்குங்க அப்படின்றாங்க. இப்போ நான் யோசிச்சேன்ல ஒரு திங்கிங், இது பண்ணா கரெக்ட் தானே? ஏங்க நான் ஒன்று சொல்றேன், நீங்க வந்து திரும்ப திரும்ப இல்ல எனக்கு, ஏன்னா நீங்க திரும்ப அவங்கள தப்பானவங்கன்னு காட்டணும்னு பேசுற தப்பானவங்க தான். ஏன்னா இல்ல எந்த மினிஸ்டரையும் ஓப்பனா யாரும் கேள்வி கேட்கல. நீங்க ஒன்று சொன்னீங்க, அதாவது மக்களுக்கு ஒன்று ப்ராப்ளம் வருதுன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லாம ஓடி போற டீம், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து மேடி பிடிச்சி மைக்க பிடிச்சி பேசுற டீம். அதுதான் சொல்றேன், இந்த கேள்வியை எடுத்து வைக்கணும். அப்ப ஓடி போனாங்கன்னா அப்ப தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, எடுத்து வச்சிருக்காங்கல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் ஓடி போறா, யாரு காதுக்கு போச்சு. அப்ப கவர்மெண்ட் காதுக்கு போயிருக்கு, போயும் நடவடிக்கை எடுக்கல, அப்போ மோசமான கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நீங்க சொல்லும் போது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கே போலன்ற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சிஎம் ஜோசப் விஜய் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்றேன். இவ்வளவு தொலைவு போனவங்கள அவங்கள வந்துட்டு பாக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு கல் நெஞ்சம். யார் அமுச்சு வச்சா திரும்ப எனக்கு புரியலங்க. நீங்க சிஎம் செக்ரட்டரி ஆபீஸுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் அங்க இருக்காங்க, அவங்கள ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து பேசியிருக்காங்க. ஆனா சிஎம் மட்டும் பார்க்க முடியல.
நீங்க அப்புறமா வாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ பண்ணாங்கல்ல, நீங்க முன்னமும் சிஎம் ஜோசப் லவ் பண்றீங்களா? ஆக்சுவலா நீங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க. நான் வந்து அவங்க நல்லதுக்காக யோசிக்கிறேன். என்னன்னா அவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு சின்ன தப்பு இல்லை, சரியா? பத்திரத்தில் சைன் வாங்குறதுன்றது ஒரு அநியாயம். நியூஸ்ல தெளிவா போட்டிருக்கு. இஎஸ்ஐ தர முடியாது, பிஎஃப் தர முடியாது, உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் தர முடியாது, உனக்கு ஃபியூச்சர்ல நீ எதுவும் கேட்கக்கூடாது. அடிமைத்தனத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து அநியாயம். இது ஒரு பிஸ்னஸ் பிளானோ இல்லை கார்பரேட் மைண்டோ கிடையாது. இது ஒரு மோசமான விஷயம். இப்படி நடந்திருக்கு. அவங்க எப்படி போய் கேட்டாங்க பார்க்க விடல, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு கரெக்டான ஆன்சரா எனக்கு படல. ஏன்னா அந்த இடத்து வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அங்கே முற்றுகை போராட்டம் நடத்தியிருந்தா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் அவரோட காதுக்கு எட்டுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா அங்கேயே உக்காந்து தர்ணா பண்றதோ அப்படி பண்ணி தான் நல்லது நடக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் இல்ல தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கு. ஒரு மாசத்துல போராட்டம் பண்றதுக்கு அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் இவங்க கொடுக்கலன்ற மாதிரி பேச்சு போகும். அதாவது திமுக எது செஞ்சாலும் திமுக சொல்லிதான் இவங்க பண்றாங்க. இருக்கட்டும். விவசாயி போராட்டம் பண்ணாங்களா? இல்ல விவசாயி போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு டைம் கொடுங்க தானே சொன்னார் விஜய். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் இந்த கோணத்தை நீங்கள் வந்துட்டு அவங்க மேலேயே புஷ் பண்ணுறீங்க? ஏன் அரசாங்கத்து மேலே புஷ் பண்ண மாட்டீங்க? அரசாங்கத்துக்கு ஏன் கவனம் வர மாட்டேங்குது? நீங்கள் யாருக்காக வேலை செய்றீங்க? பிரைவேட் செக்டரை கூப்பிட்டு வச்சு கான்ட்ராக்ட் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த தொழிலாளரை கூப்பிட்டு வச்சு பேச தெரியல? அதுதான் நானும் சொல்றேன். அதுவும் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தானே. தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கார்பரேட்டை கூப்பிட்டு வச்சு நீங்க எடுத்துங்க பண்ணுங்கன்றப்ப உங்க கோணத்துல நான் பேசுறேன். அந்த கார்பரேட்டை கூப்பிட்டு வச்சு பேச தெரிஞ்சு எப்படி பேசலாம் அவங்க? அதே கார்பரேட் வரைக்கும் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா கோவம் கண்ணதான் மறைக்கும். ஐயா, நம்மளுக்கு நடக்க வேண்டிய வேலை ஒன்றும் நடக்காது. அறிவை யூஸ் பண்ணி இல்ல அவங்க ரொம்ப அறிவோட வேலை செய்யறதா நினைச்சிட்டு பண்றாங்க. யாரு? கவர்மெண்ட் கார்பரேட்டை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த அறிவுக்கு ஆப்போசிட்டா நம்ம அறிவை யூஸ் பண்ணாதான் எதுவும் நடக்குமே தவிர நம்ம உக்காந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு இந்த டென்ஷன்லயே நடக்காது. அதாவது அறிவு இல்ல, இதுதான் யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டு போடுறோம்ல, அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாதான் மற்றது எல்லாம் கரெக்டா இருக்கும். அதையே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவுதான். நீங்க கூவத்துல இறங்கினாலும் சரி, எங்க இறங்கினாலும் சரி, கார்பரேட்டுக்கு வந்துட்டு கண்ணில் வர தண்ணியை பத்தி உணர மாட்டாங்க. பாக்கெட்ல வர காசை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க அதுக்கு தான் ஓபன் பண்றாங்க பிசினஸ், வேற எதுக்காகவும் இல்லை. சொல்யூஷன்ன்றது வந்துட்டு இந்த ஓட்டு அரசியல்ல மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வேற எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து 20 நாளா உண்ணாவிரதம் இருந்து 9 கிலோ எடைய அவருக்கு போகுதுன்னா அவரை வந்து கண்டுக்காம இருக்க கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்டா? அதுதான் சொல்றேன். நீங்க அதுக்கு இல்ல, அந்த கவர்மெண்ட் இப்ப எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுதுல்ல? இப்போ தெரிஞ்சிச்சுல இது மோசமான கவர்மெண்ட், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதை கூட கண்டுக்காத ஒரு கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சுல. அதாவது உங்களுக்கு ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸ் அங்க 15 வருஷமா பிஜேபி ஆள்றனால அவங்க வந்துட்டு இதுக்கு காரணம் காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லிட்டு மூடி மறைச்சு போவாங்க. பாக்குற உங்கள்கிட்ட தான் சொல்றேன் நானு. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க பண்ற ஒரு துரோகம் தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ன்றது நம்மளோட ஆசை. நடந்தா சரி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.